திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் அவ்வப்போது ஆங்காங்கே பட்டாசு தொழிற்சாலைகளில் நடைபெறுகிற விபத்துக்கள் என்பது தவிர்க்க முடியாததாக தொடர்ந்து அதிகரித்து வருகிற செய்திகளை நாம் கேள்விப்பட முடிகிறது. ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதனால் ஏற்படுகின்ற உயிர் பலிகளும் என்பது மிகப்பெரிய ஒரு அளவிலே இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விடுமுறை நாளான கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கட்டனார் பகுதியில் உள்ள முத்துமாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசு தொழிற்சாலையிலே ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டதில் சுமார் 25 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகள் அங்கே நடைபெற்று வருகின்றன என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்த வண்ணம் இருந்ததினாலே மீட்பு பணிகள் தாமதமானதாகவும் தெரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முன் வராண்டா பகுதியிலே அங்குள்ள தொழிற்சாலையிலே வேலை பார்ப்பவர்கள் தங்களுடைய ஆயத்த பணிகள், மூலப்பொருட்களை தயாரிக்கும் பணிகள், பட்டாசுகளை தயாரிக்கும் பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விதிமீறலும் இதிலே நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடைபெறுவதற்கு அதிகமாக இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் விதிமீறல்கள் அதிகரிப்பதின் நிமித்தமாகவே இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது. போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாதது, அது மட்டுமல்லாதபடிக்கு விடுமுறை நாளான அன்று அந்த வேலை நடத்தப்பட்டிருக்க கூடாது என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் காயமடைந்த ஆலை தொழிலாளர்கள், இன்னும் தொழிற்சாலையில் வேலை பார்த்தவர்கள், தீயணைப்பு வீரர்கள் என்று சொல்லி 21 பேர் தற்போது வரையிலும் சிகிச்சையில் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட தொழிற்சாலை விபத்துக்கள் தடுக்கப்பட, குறிப்பாக பட்டாசு தொழிற்சாலைகள் சரியான அனுமதி பெற்று, உரிமம் பெற்று, விதிமீறல்கள் இல்லாதபடிக்கு பாதுகாப்பு நடவடிக்கையோடு நடத்தப்படுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அது உறுதியளிக்கப்பட வேண்டும். ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னமும் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜெபிக்க வேண்டும். இப்படி தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்த, வரும் நாட்களில் இந்த விபத்துக்களை தவிர்க்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பட்டாசு தொழிற்சாலை விபத்திலே 25 பேர் பலியாயிருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட விபத்துக்கள் தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாததாக தொடர்ந்து நடைபெற்று வருவதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய உயிர்களை பணைய வைத்து பணி செய்கிற இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரை முன்னுரிமை பெறாமல், சரியான ஆண்டவரை விதிகளை பின்பற்றாமல் நடத்தப்படுகிற இப்படிப்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டும். எந்த விதத்திலும் அரசு இதற்கு அங்கீகாரம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவரே, மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுகமடைந்து வீடு திரும்ப ஜெபிக்கிறோம். தனக்கு அருமையானவர்கள் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆறுதல் படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீ விபத்துக்களை உண்டு பண்ணி ஜனங்களுடைய உயிர்கள் கொள்ளையாட போராடுகிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளிலே உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.